ஓகே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரஜினி சார்னாவே சூப்பர் ஸ்டார் தான், செமையா இருக்கு. அவரு நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க, மாசா இருக்கு, மாசா தெருக்கி விட்டுருக்காங்க, மாசா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. ஆமா, படம் எப்படி இருக்கு? இந்த படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நானே பேங்க் லீவ் போட்டு வந்திருக்கேன். இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சரி, ஒரு டைம் பார்க்கலாம். இந்த மலையாள நடிகர் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு கதை பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல படம். ஸ்டோரி பிடிக்கல, கரெக்டான ஸ்கிரீன் பிளே இல்ல, லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. சரி, ஓகே. சரி, அவரை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரஜினியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. தென் மோனிகா சாங் இஸ் ஆல்மோஸ்ட் நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கு, போக போக நல்லா இருக்கு. ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகே தான். படம் விக்ரம் அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு, ஆனா பட் நல்லா இருக்கு. படம் தரமா இருக்கு. அந்த அமீர் கான் வேற லெவல். பழைய ரஜினி தான் கட்ட வரகு. லோகேஷ் கனகராஜ் எப்பயும் போல பயங்கரமா குக் பண்ணிட்டாரு. எல்சிஓ வரும்னு எதிர்பார்த்தா, எல்சிஓ இல்ல, ஆனா படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல ஃபைட் சீன், ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்டோரி தரமா இருக்கு. ரஜினி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மைதான், பொம்பளையார தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ரஜினி படத்தை போய் நான் குறையெல்லாம் சொல்ல முடியாது, கடவுளையே நான் குறை சொல்லுவேன், ரஜினி சொல்ல முடியாது. சூப்பர், மனசுக்கு பிடிச்சிங்கன்னா 2 தடவை வந்து சாயங்காலத்துக்குள்ள பாத்துருவோம். எப்பவும் குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் நாள் பாக்கலாம், சந்தோஷமா இருக்காது.